Hello students, welcome to Saran Max. இப்போ class 10 exercise 1.3ல 5th sum பார்க்கலாம். Let f of x equal to 2x plus 5. If x not equal to 0, then find f of x plus 2 minus f of 2 by x. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஒரு வேல்யூவா அதாவது function of f of x என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2x plus 5 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஒரு வேல்யூ ஃபங்க்ஷனில் வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னது பாரு தான். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்னென்னு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்போது ஃபங்க்ஷனில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 இப்போ 2 போட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல என்னென்னு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 5 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 2 எடுத்து உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். 2 இன்ட்டு எக்ஸ் 2x ப்ளஸ் 2 2s நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 4 ப்ளஸ் ரிமைனிங் இருக்கிற இங்கே 5 ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 2x ப்ளஸ் 4ம் 5ம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 9. ஸோ இதுதான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிடும் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா எஃப் ஆஃப் 2. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்னென்னு கொடுக்கணும்னா 2ன்னு கொடுக்கணும் ஓகேவா. இங்கே எக்ஸ் என்ன இருக்குதோ அங்கே 2ன்னு கொடுக்கணும். அப்போ 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 5. ஸோ இப்போ 2 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 4 ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும் 4 ப்ளஸ் 5 அப்போது 9. அப்போது எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிச்சு வந்து 9ன்னு கிடச்சிச்சு. ஸோ அப்போ ரெண்டு வேல்யூ ஃபங்க்ஷனில் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ அதை கொஸ்டினில் அப்ளை பண்ணலாம். என்ன கொடுத்துக்குறாங்க பாருங்கள். கொஸ்டின் வந்து இதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 பை எக்ஸ் ஓகேங்களா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 இதோட வேல்யூ வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம் பாருங்கள் 2x ப்ளஸ் 9. அப்போ 2x ப்ளஸ் 9 கொஸ்டினில் இருக்கிற மைனஸ் எஃப் ஆஃப் 2 வந்து என்னென்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா 9 பை எக்ஸ் ஓகேங்களா. இப்போ ப்ளஸ் 9ம் மைனஸ் 9ம் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டால் ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள் 2x பை எக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இந்த எக்ஸும் திரும்ப கேன்சல் ஆகிடுச்சுன்னா திரும்ப என்ன கிடைக்குது பாருங்கள் 2 மட்டும் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 பை எக்ஸ். இது இப்போ 6 சம் பார்க்கலாம். A function f is defined by f of x equal to 2x minus 3. Find f of 0 plus f of 1 by 2 ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் f of x equal to 2x minus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா f of 0 வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எக்ஸில் இருக்கிறது நம்ம என்ன கொடுக்கணும்னா 0ன்னு கொடுக்கணும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸில் இருக்கிறது 0 கொடுத்தா மைனஸ் 3. ஸோ அப்போ 2 zeros வந்து 0 மைனஸ் 3. இப்போ 0லேருந்து 3 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 3 பிக்கஸ்ட் நம்பரோட சைன் வந்து மைனஸ் ஓகேங்களா. பிக்கஸ்ட் நம்பர் சைன் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணிடாதுங்க. அதை கரெக்டாக பார்த்து ரைட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் 1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்னென்னு கொடுக்கணும் பார்த்தோன்னா அகைன் வந்து 1ன்னு கொடுக்கணும். ஸோ அப்போ 2 எக்ஸோட வேல்யூ 1 மைனஸ் 3 ஓகேங்களா. அப்போ 2 1s are 2 மைனஸ் 3. ஸோ இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகும். ஸோ 3லேருந்து 2 போச்சுன்னா என்ன கிடைக்குன்னா 1 பிக்கஸ்ட் நம்பரோட சைன் வந்து மைனஸ் 1. அப்போ எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மைனஸ் 1 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் அப்ளை பண்ணலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 பை 2 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள் மைனஸ் 3. இங்கே என்ன இருக்குன்னா ப்ளஸ் எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து மைனஸ் 1 பை 2 ஓகேங்களா. ஸோ இப்போது மைனஸ் 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் 1 பை 2 ஓகேங்களா. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவா மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ளஸ்ஸாக மாறும் ஓகேங்களா. 3யும் 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 4 பிக்கஸ்ட் நம்பரோட சைன் வந்து மைனஸ் பை 2. ஸோ அப்போ 2 1s are 2 2 2s are 4. அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு கிடைச்சிச்சு நம்மளுக்கு மைனஸ் 2. அதாவது எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 பை 2 இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைச்சதுன்னா மைனஸ் 2. அடுத்தது செகண்ட் ஒன் வந்து ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா எஃப் ஆஃப் எக்ஸ்னால் நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபங்க்ஷன் 2x மைனஸ் 3 ஓகேங்களா. ஸோ அப்போ அதுக்கு பதிலாக இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போது 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இதில் எக்ஸு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எக்ஸு இங்கே வச்சுட்டு மைனஸ் 3 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரனா ப்ளஸ் 3 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸு வேணும்
2x எப்படி இருக்குன்னா மல்டிப்ளை இருக்குது. மல்டிப்ளை இந்த பக்கம் வந்தால் நம்மளுக்கு என்னவா மாறும்னா டிவைடாக மாறும். அப்போது பை 2. அப்போ x ஈக்குவல் டு 3/2. சரிங்களா? அடுத்தது தேர்ட் ஒன் வந்து find x such that f of x equal to xன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ f of x equal to என்னென்னு கொடுத்துக்கிறோன்னா எக்ஸ்ன்னு கொடுத்துட்டோம். நம்மள ஆல்ரெடி சொன்னது தான். f of xோட ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன இருக்குன்னா 2x minus 3 equal to x. இப்போ x எல்லாம் ஒரு சைடு எடுத்துன்னு வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ 2x அப்படியே எழுதிக்கலாம். இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தால் என்னவா மாறும்னா மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஈக்குவல் டு நம்பரை இந்த பக்கம் எடுத்துன்னு போயிடலாம். இப்போ -3 இந்த பக்கம் வந்தால் என்னவா மாறும்னா +3. இப்போ 2xலேருந்து ஒரு எக்ஸ் போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா x ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? இதில் சிம்பிளாக எக்ஸோட வேல்யூ வந்து வந்துடுச்சு. சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு find x such that f of x equal to f of 1 minus x. இப்போ இந்த ஃபங்க்ஷன் f of x இருக்குது பார்த்தீங்களா? இப்போ 2x minus 3ன்னு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துக்குறாங்க பாருங்கள், f of x equal to f of 1 minus x. இப்போ f of xன்றது சேம் அதே தான். அப்போ அதே எடுத்துக்கலாம். 2x minus 3 equal to x இருக்கிற இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும்னா 1 minus xன்னு கொடுக்கணும். அப்போ 2 into 1 minus x minus 3. ஓகேங்களா? ஸோ அப்போ 2x minus 3 equal to 2 ones are 2 மல்டிப்ளை ஆகும். அதே மாதிரி 2 into x வந்து 2x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். நெக்ஸ்ட்டு இங்கே -3 வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ சேம் அதே மாதிரி தான். இப்போ 2x minus 3 equal to இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே நம்பர் வந்து மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸாக மாறும். அப்போ 3லிருந்து 2 போச்சுன்னா நம்மளுக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும்னா 1 கிடைக்கும். பிக்கஸ்ட் நம்பரோட சைன் வந்து மைனஸ். அப்போ 2x minus 1. அப்போ x எல்லாம் ஒரு சைடு, நம்பர் எல்லாம் ஒரு சைடு வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 2x minus x இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 2x equal to -1 -3 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா +3. ஓகேங்களா? இப்போ 2x ஆட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா 4x equal to ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ 3லிருந்து 1 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2. பிக்கஸ்ட் நம்பரோட சைன் வந்து ப்ளஸ். ஓகேங்களா? அடுத்தது நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 2 அப்படியே வச்சுட்டு மல்டிப்ளை இந்த பக்கம் வச்சுன்னா என்னவா மாறும்னா டிவைடாக மாறும். ஓகேங்களா? அடுத்தது 2 1s are 2, 2 2s are 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/2. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? தேங்க்யூ.